ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினால் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமேசான் ஆப்பில் புதுசாக கொண்டு வந்திருக்கிற அமேசான் பே அந்த ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிற யூபிஐ ஆப்ஷனை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, அதை பற்றின ஒரு டீட்டெயிலை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே அது போல் நிறைய யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் ஆப்பை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஆப்போட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா முழுக்க எப்போ வேணாலும் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். மேலும் இதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய அமேசான் ஆப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, மேலும் இதில் கிடைக்கிற கேஷ்பேக்கை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறது, அதை பற்றின முழு தகவலாக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதான் நான் என்ன சொல்ல வரங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். கற்பு நெறியில் தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதி அமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவளே பெண். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அமேசான் யூபிஐ எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம அமேசான் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஜஸ்ட் அமேசான் ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி அமேசான் கஸ்டமராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிக்கோங்க. நீங்கள் புது கஸ்டமராக இருந்தீங்கன்னா புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. மேலும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அமேசான் ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக உங்களுக்கு அமேசான் ஆப்லேயே என்ட்ராகும். அந்த டேஷ்போர்டு எப்படி இருக்குன்னு இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் மறக்காமல் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அந்த லிங்க் மூலமாக போகும்போது தான் உங்களுக்கு உங்களுடைய ரெஃபரல் போனஸ் ஆட் ஆகும். அதுக்காக அந்த லிங்கை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்ததாக உங்களுக்கு அமேசான் ஆப்பில் இது போல தான் ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 சிம் கார்டையும் ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த நம்பரை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜியோ மற்றும் ஏர்டெல் 2 சிம் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்மை பிரைமரி சிம்மாக யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா செகண்டரியாக வச்சிருப்பாங்க. அதாவது மித்த பேங்க் அக்கௌண்ட்டோட முன்னாடி இணைச்சி வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே ஜியோ யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் உங்களோட சிம்மில் 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணிட்டு அடுத்து அந்த ப்ரொசீஜரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்தால் தான் இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய சிம்மில் அன்லிமிட்டட் ரீசார்ஜ் பிளான் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ரீசார்ஜும் எக்ஸ்டர்னலாக பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே இதை கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய சிம் கார்டை சூஸ் பண்ணிட்டு இங்கே தெரிய ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இது போல் உங்களுடைய பேங்கோட வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சிம் கார்டை எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த என்னோட பேங்க் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இங்கே ஷோ பண்ணுவாங்க. இதை வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. கூடவே உங்களுடைய கார்டோட வேலிடிட்டி அதையும் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். டெபிட் கார்டுனா ஒன்றும் இல்லை, டெபிட் கார்டும் ஏடிஎம் கார்டும் ஒன்று தான். நம்மளுடைய ஏடிஎம் கார்டில் முன் சைடிலே கொடுத்துருப்பாங்க. மேலும் அந்த கீழே கேட்டுக்கிற மந்த் அண்ட் இயரும் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே தெரியுற செட் யுவர் யூபிஐ பின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் ஒரு யூபிஐ இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்டர் ஆயிரும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா செட் யூபிஐ பின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு 4 நம்பரை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த யூபிஐ பின்னை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம மற்றவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது நம்மளுடைய டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் இந்த பின் கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த பின் நம்ம செட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு 4 நம்பரை செட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு பேங்க்கு பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். இப்போ எஸ்பிஐ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் நம்பர் செட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க். அதனால் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல யூபிஐ பின்னை செட் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ பின்னை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரு பண்ணீங்களோ அதை மறுபடியும் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு சென்ட் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஷோ ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகலை. இப்போ நான் அமேசானில் யூபிஐ ஐடி கிரியேட் பண்ண பிறகு இப்போ எனக்கு இந்த ஆப்ஷன்லாம் ஷோ ஆகுது. இது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியா முழுக்க 24/7 எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் பணம் சென்ட் பண்ணிக்கலாம், மேலும் ரிசீவும் பண்ணிக்கலாம். இதில் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கான்டாக்ட் மூலமாக சென்ட் பண்ணலாம். அடுத்து அவங்களுடைய யூபிஐ ஐடிக்கும் சென்ட் பண்ணலாம். மேலும் இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா பேங்க்கும் எப்போ வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டுறேன்.
அது போலவே நீங்களும் யூஸ் பண்ணி கேஷ்பேக் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணேன். அந்த யூபிஐ ஐடியை வெரிஃபை கொடுத்தோடனே அவங்களுடைய நேமும் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு அமௌண்ட்டை சென்ட் பண்ணலாம். இதில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எப்படி அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் 250 ரூபா இல்லை 250 ரூபாய்க்கு மேலே ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டில் 51 ரூபா ஆட் ஆகும். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது 250 ரூபா இல்லைனா அதற்கு மேற்பட்ட அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுற பேக் டு அமேசான் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமேசான் பே பேலன்ஸும் அமேசான் பே யூபிஐ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இதில் பண்ணால் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் ஃபுல்லாக இதில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வாலெட்டில் 50 ரூபா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 50 ரூபா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண ட்ரான்சாக்ஷனுக்காக எனக்கு 50 ரூபா கிடச்சிது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த 50 ரூபா உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலமாக போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெஃபரல் போனஸ் ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 500 ரூபா ரிசீவ் பண்ணி அதை சென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த 50 ரூபா கேஷ்பேக் அவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் எப்படின்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு 31 ரூபா கொடுக்குறாங்க. இது மூலமாகவும் நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் அமேசானில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் யூபிஐ கிரியேட் பண்ணுற மூலமாக இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. நம்ம அமேசானில் யூபிஐ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்குற ஆர்டருக்கு நமக்கு 50 ரூபா கேஷ்பேக்கும் இருக்குது. அந்த கேஷ்பேக் பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த அமேசான் பே யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியா முழுக்க எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக எந்த ஒரு சார்ஜஸும் அவங்க பிடிக்க மாட்டாங்க. இந்த சேவையை உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. எல்லாரும் கண்டிப்பாக இது மூலமாக பயனடைவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு கிடைச்ச கேஷ்பேக் அமௌண்ட்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் அமேசான் பற்றின நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஃபஸ்ட்டு இருந்து என்ன பண்ணுங்கிற ஒரு ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு சுருக்கி ஒரு குட்டியாக சொல்லிடுறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் அமேசான் ஆப்பை ப்ளே ஸ்டோர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி அமேசான் கஸ்டமராக இருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா புதுசு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கரெக்டாக அது போல் செய்யுங்க. அப்படி செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் ஒரு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்டோட யூபிஐ ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் கூகுள் பே இல்லை ஃபோன்பே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடிக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 50 ரூபா கேஷ்பேக் கொடுத்துருவாங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலமாக உங்களுக்கு 31 ரூபா கேஷ்பேக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் தெரிய அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.